எங்கள் அம்மாலாம் மாவு அரைச்சாங்கன்னா அது மாதிரி நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி பொங்கி வரும். ஆனால் நான் எப்போ மாவு அரைச்சாலும் சரி அந்த மாதிரிலாம் வரவே வராது. ஆனால் நான் இட்லி பண்ணால் சாஃப்டாக வரும், தோசை பண்ணால் கிறிஸ்பியாக வரும். எது எப்படியோ நமக்கு அவுட்புட் நல்லா வந்தால் போதும்ல. ஆனால் நான் என் கையால் மாவு அரைச்சினா ஒரு 2 நாளில் புளிச்ச வாடை வர ஆரம்பிச்சிடும். ஆனால் என் கணவர் கையால் கரைக்கும் போது ஒரு வாரம் வரைக்கும் அதை வச்சு நான் ஓட்டிடுவேன். அதனால் இந்த மாவு கரைக்கிற வேலைலாம் எப்பயுமே வந்துட்டு என் கணவர் தான் பண்ணுவார். இந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து தண்ணி வேறு திறந்து விட்டானுங்க. வீட்டு வாசல் ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி. வீட்டில் தண்ணியாக இல்லை, தண்ணியில் வீடான்ற அளவுக்கு ஒரே வெள்ளை கடை கிடந்தது. ஆனால் அந்த இது எப்படி அந்த ஈவினிங் டைமில் வந்துட்டு ஒரு மாதிரி காற்று மழை புயல் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நல்ல வைப்பாக இருந்தது. நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடை பண்ணலான்ட்டு உளுந்து ஊற வச்சுருந்தேன். நான் சுத்தமாக மறந்தே போச்சு. ஆனால் அந்த மலைக்கு வந்துட்டு அழகாக சூடாக வடைலாம் போட்டு நல்ல ஜாலியாக இருந்தது. அப்புறம் என் கணவர் வந்து த்ரோட் பெயின்ட்டு சுடு தண்ணி வச்சு கொடுத்தாங்க. ஈவினிங் 3 மணிக்கு போன கரண்ட்டு 10 மணி ஆகிக்கும் வரவே இல்லை. எட்ரா தம்பி வண்டி அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து சூப்பு கடைக்கு தான் போனோம். ஆட்டுக்கால் சூப்புன்னு ஆர்டர் பண்ணோம். ஆனால் அங்கே ஃபுல்லாக குழுப்பாக போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என் கணவர் வந்து கரண்ட் இல்லை, இருக்கதை கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஆல்ரெடி வந்துட்டு பரோட்டாவும் எம்டி சால்னாவும் பண்ணுவேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அதை தான் பண்ணிட்டு கிடந்தேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்றாவியாக இருந்தால் கூட டேஸ்ட்டு அடிபொலியாக இருந்தது. கரண்ட் இல்லாததுனால கேன்டீனில் வச்சு சாப்பிட்டு கேன்டீனில் டின்னர் ஆயிடுச்சு.